வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டி 91.1 அண்ட் நான் உங்களோட ஆர்ஜே பிரியா. முன்னாடியெல்லாம் ஊருக்கு ஒரு என்ஜினியர் இருப்பாங்க, ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே 10 என்ஜினியர் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படிக்கும் போது நல்ல ஸ்கோப் இருக்க ஒரு காலேஜா செலக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சோடனே டக்குன்னு கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு வர காலேஜ்னா அது SNS காலேஜ் தான். சரி, காலேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது EEE, எலக்ட்ரானிக், அப்புறமா எலக்ட்ரிக்கல், இதை பத்தி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ரிலேட்டடான டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்காக இன்னைக்கு சிட்டி பஸ்ல நம்மளோட இருக்காங்க SNS காலேஜ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்டோட அசோசியேட் ப்ரொஃபசர் டாக்டர் ஜெபரானி மேம். வெல்கம் மேம். வெல்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப தேவையானது எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜென்ரேட்டர்ஸை பத்தி படிக்கிற ஒரு ஃபீல்டு தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். நம்ம பைக்ஸ் பத்திலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பைக்ஸ்ல யூஸ் பண்ற மோட்டார்ஸ், அந்த மோட்டரோட டிசைன், அந்த மோட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை பத்தி படிக்கிறதும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து லைஃப்ல ரொம்ப இன்றியமையாததா இருக்கிறது வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன்ல இருக்கிற electronic components பத்தி படிக்கிறதும் it is electronics engineering. So electrical and electronics engineering வரும்போது students வந்து they study about the equipments and the components and the components எங்க யூஸ் பண்றோம் அதை பத்தி படிக்கிற படிப்பு தான் electrical and electronics engineering. யார்கிட்டயாச்சும் போய் EEE எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஐயோ அப்பப்பா அந்த கோர்ஸா அப்படின்ற லெவலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துட்டு அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து ஹெசிடேட் பண்ற லெவலுக்கு இருக்குது. உண்மையிலேயே EEE கோர்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமான ஒண்ணா மேம்? நான் காலேஜுக்கு ஜாயின் பண்ணும்போதும் என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க, ரொம்ப டஃப்பான கோர்ஸ், அதை படிச்சா பாஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் EEE என்ற கோர்ஸ் வந்து ரொம்ப லைக் பேசிக் இன்ஜினியரிங் கோர்ஸ். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து தான் மற்ற பிரான்ச்சஸ் ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து தான் எமர்ஜ் ஆன இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். ஏன் EEE வந்து டஃப்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் அவ்வளவா இல்லை. ஸோ ஒரு கான்செப்டை அதை வந்து ரியலைஸ் பண்றதுக்கு, அதை இமேஜின் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் அப்ரோச்ல வந்து அதை வந்து டீல் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு சிலபஸ்ல ஒரு கான்செப்ட் டீல் பண்றதுக்கு எல்லாமே ஒரு ப்ராப்ளமா கொண்டு வருவாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங் உடனே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் வந்து ஐயோ அங்க நிறைய மேக்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்த உடனே அந்த EEE வந்து டஃபஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி எல்லாரோட மனசுல பதிஞ்சிருச்சு. ஆனா இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்ப இருக்கிற ICT டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த EEE ப்ரோக்ராமை நம்ம படிக்கும்போது இட் இஸ் வெரி ஈஸி, ரைட்? நிறைய சிமுலேஷன் பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அது எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்லாம் விஷுவலைஸ் பண்றதுக்கான சிமுலேஷன் டூல்ஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ டீச்சிங் த சப்ஜெக்ட் நம்ம ப்ராப்ளமேட்டிக் அப்ரோச்ல போகணும்னு அவசியம் கிடையாது. லைக் இந்த மாதிரி சிமுலேஷன் பேக்கேஜஸ்ல வச்சு லைக் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு கிராஃபிக்கல் மோட்ல அவங்களுக்கு டீச் பண்ணும்போது EEE சப்ஜெக்ட்ஸ் வந்து இட் பிகம்ஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ அந்த டஃப்ன்ற ஐடியாலஜி வந்து இந்த காலத்துல எல்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் ஈஸி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் இஸ் வெரி ஈஸி கோர்ஸ் தான். இந்த EEE கோர்ஸ் வந்து எங்களோட SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல நாங்க எப்படி டீச் பண்ணுவோம்னா இந்த சிமுலேஷன் பேக்கேஜஸ் வச்சு நாங்க டீச் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். EEE வந்து டஃபஸ்ட் பிரான்ச்னு சொல்லவே முடியாது, அது ரொம்ப ஈஸியஸ்ட் பிரான்ச் தான். சூப்பர் மேம். இன்ஜினியரிங் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஓ சாஃப்ட்வேரா, IT வேலைக்கு போறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்குது, படித்தோடனே வேலைக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஐடியாலஜியில் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்க்குலாம் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம். கொஞ்சம் எந்த அளவு
ஸ்கோப் இருக்கு என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் லிசனர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க மேம். கட்டாயமா அதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ட்ரிபிள் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா அவங்க வேலைக்கு போகலாம். ஒரு மோட்டார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலயோ இல்ல பவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லயோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க ஒரு கிராஜுவேட் இன்ஜினியரா அவங்க வேலைக்கு போகலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்லயும் நம்ம BHEL, NTPC இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி PSUஸ்ல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்ஸ் தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ்லயும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ், BEL இல்ல மோட்டோரோலா, லைக் STM செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லயும் அவங்க வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா அவங்க வேலைக்கு போகலாம். ட்ரிபிள்இல மட்டும்தான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கும் நாங்க எம்பசிஸ் கொடுப்போம், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் எம்பசிஸ் கொடுப்போம், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் எம்பசிஸ் கொடுப்போம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸும் அவங்க படிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நான் IT ஜாப்ஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா IT ஜாப்ஸ்க்கும் அவங்க அப்ளை பண்ணி போகலாம். ஸோ அவங்க பைத்தான் ப்ரோக்ராமிங், ப்ரோக்ராமிங், C++ இதெல்லாமே அவங்களோட கரிக்குலம்ல வரதுனால அவங்க IT ஜாப்ஸ்க்கும் they are eligible. IT and IT சர்வீசஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கும் they can very well apply. இல்ல நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் they can very well apply. கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ டான்ஜென்கோ இல்ல வேற ஏதாவது எலக்ட்ரிக்கல் லைக் ஜெனரேஷன் கம்பெனிஸ்ல கவர்மெண்டோட எய்டட் கம்பெனிஸ்ல அவங்க எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க அந்த மாதிரி வேலைக்கும் போகலாம். இல்ல நான் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தென் ME படிக்கலாம். ME படிக்கணும்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல படிக்கலாம், இல்ல பவர் சிஸ்டம்ஸ்ல படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்ல படிக்கலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல அவங்க படிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல அவங்க படிக்கலாம். ஸோ PG படிக்கிறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க ஒரு ஆண்டர்பிரினரா ஆகணும்னு நினைச்சாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேஸ்ட் தொழில்கள் அவங்க வந்து அதுக்கான இதுவா ஆப்ஷனா அவங்க சூஸ் பண்ணலாம். இல்ல எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் தொழில்களை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ நிறைய அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் பேஸ்லயும் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஹையர் ஸ்டடீஸ்லயும் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்லயும் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கோப் இஸ் வைட். BEEE படிக்கும் போது அன்லிமிட்டட் ஸ்கோப் வந்து இருக்கு. அண்ட் வெரி ரீசெண்டா ஒரு சர்வே பார்த்தேன். அந்த சர்வேல 10 ஹைலி பெய்ட் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே ரொம்ப ஆர்வமா அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அதுல ஒன் ஆஃப் த ஹைலி பெய்ட் இன்ஜினியர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு அந்த அளவுக்கு ஒரு வைட் ஸ்கோப் இருக்கு. சூப்பர் சூப்பர் மேம். ட்ரிபிள்இ கோர்ஸ் வந்து SNS இன்ஸ்டிடியூட்ல சிமுலேஷன் டீச்சிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம SNS காலேஜுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கு ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் லிசனர்ஸ்க்காக பிரீஃபா சொல்லுங்க மேம். கரெக்டான கேள்வி கேட்டீங்க பிரியா. எங்களோட இன்ஸ்டிடியூட்டோட மெயின் ஹைலைட்டே டிசைன் திங்கிங். டிசைன் திங்கிங் வந்து எந்த ப்ராப்ளமையும் யூசர் சென்ட்ரிக் அப்ரோச்ல சால்வ் பண்றது தான் டிசைன் திங்கிங். இப்போ BEEE வந்து எப்பவுமே டஃப்ன்றது வந்து எல்லாரோட மைண்ட்ஸ்ல இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்ஸ்ல. அதனாலதான் எல்லாரும் வந்து ஈஸி எடுக்கிறதுக்கு கூட அவங்க வில்லிங்கா இருக்கிறாங்க, மெக்கானிக்கல் எடுக்கிறதுக்கு கூட வில்லிங்கா இருக்காங்க. பட் ட்ரிபிள்இ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. இந்த பிரான்ச் படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்னா அவங்களுக்கு அந்த பயம், அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நம்ம அந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்ற பயம் தான். அதுக்காக எங்களோட டீச்சிங் மெத்தடாலஜி வந்து சிமுலேஷன் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கான்செப்டை வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த கான்செப்டை வந்து ஒரு கிராஃபிக்கல் பிக்சராவோ ஒரு இமேஜ் ஆகவோ இல்ல அது வந்து ஒரு ரன்னிங் இமேஜ் ஆகவோ இல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா then we can very well use that. அந்த சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணலாம். செகண்ட் வந்து எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனோட ஹைலைட்னா we practice experiential learning. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து அவங்களுக்கு அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஆல்சோ நாங்க வந்து எங்க இன்ஸ்டிடியூட்ல நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். தேர்ட் திங் வந்து கேஸ் பேஸ்டு லேர்னிங். ஸோ கேஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி கேசஸ் வந்து எங்க காலேஜ்ல we have a provision கோர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இல்ல லீடிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் லைக்
ஐஐடி என்ஐடில இருந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 20% ஆஃப் த சிலபஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை வந்து நாங்கள் கோர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் செஷன்ஸ்ல வந்து அவங்க கேஸ் பேஸ்டு லேர்னிங் இம்பார்ட் பண்ணுவாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு சிமுலேஷன் பேக்கேஜ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கான்செப்ட்ஸை ஈஸியாக எங்களால் டெலிவர் பண்ண முடியும். தென் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி அது மூலமா அவங்களுக்கு கான்செப்டை புரிய வைக்க முடியும். தேர்ட் வந்து இந்த கேஸ் பேஸ்டு லேர்னிங் யூசிங் தி கோர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் ப்ரோக்ராம் மூலமா அவங்களுக்கு அந்த நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த மூணும் எங்களுடைய ஸ்ட்ரென்த், எங்க காலேஜோடைய ஸ்ட்ரென்த். அதுதான் எங்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ப்ராக்டிஸ். சூப்பர் சூப்பர் மேம். இப்போ வர மெக்கானிக்கல் வந்து கேர்ள்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ ஐயோ அதுவா அதெல்லாம் பசங்க படிக்கிறது நீ ஏமா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு இல்லைன்னா கூட ஒரு 50 to 70% வரைக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னா கூட கேர்ள்ஸ் எல்லாம் அது படிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் கேர்ள்ஸ் வந்து ட்ரிபிள் நிறைய சூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், ட்ரிபிள் இந்த 3 கோர்ஸ்ல எது கேர்ள்ஸுக்கு ஐடியல்னு சொல்லுங்க மேம். கேர்ள்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த ஐடியல் கோர்ஸ் அப்படின்னு சொன்னா நான் வந்து ட்ரிபிள் தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதும் எங்க கிளாஸ்ல வந்து பாய்ஸ் ஸ்ட்ரென்த்க்கு ஈக்குவலா கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. எங்களுடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா போத் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. ஸோ மெஷின்ஸோடையும் நாங்க டீல் பண்ணுவோம், எலக்ட்ரானிக் சிப்ஸோடையும் நாங்க டீல் பண்ணுவோம். அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ஈஸியா இருக்கும். அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஏற்ற ஒரு லைக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ட்ரிபிள் தான். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் நம்ம கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா டிசைன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அண்ட் இந்த சிமுலேஷன் பேக்கேஜஸ்ல ஒர்க் பண்றதுக்கு அந்த பொறுமை, அந்த நிதானம் அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு அதிகமா இருக்கு. அண்ட் யூனோ கேர்ள்ஸ்க்கு வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகம். அண்ட் இதனால ப்ராப்ளம் சால்விங்கும் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ட்ரிபிள் வந்து இட் இஸ் வெரி ஆப்ட் ப்ரோக்ராம் ஃபார் த விமன். இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கெரியர்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டியதா இருக்கும் மேம்? ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியர் வேணும்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல். நல்ல நாலேஜ் மட்டும் இருந்தா போதாது, இந்த நாலேஜை வந்து செயல்படுத்துறதுக்கான திறமைகள் அவங்களுக்கு வேணும். அந்த திறமைகளை வளர்த்து கொள்ளணும் அவங்க. ஸோ நிறைய சர்டிபிகேஷன் ஏர்ன் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவை அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ்க்கான சர்டிபிகேஷன் கோர்சஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த லாங்குவேஜஸ் அவங்க படிச்சு ஒரு சர்டிஃபைட் இன்ஜினியரா அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும். இல்ல எனக்கு நல்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்கான திறமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட் வந்து இன்வால்வ் ஆகணும். காலேஜ்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல இருந்தே அவங்களுக்கு மினி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ட் செமிஸ்டர்ஸையும் வந்து அவங்க மினி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் செமிஸ்டர் அவங்க வந்து மெயின் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றபடி அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அந்த குவாலிட்டி லெவலுக்கு பண்றதுக்கு அந்த திறமைகள் அவங்களுக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ப்ராஜெக்ட் செய்யறதுக்கான ஸ்கில்ஸ், ஆர்டினோ ப்ரோக்ராமிங்கோ இல்ல பிஎல்சி ப்ரோக்ராமிங்கோ அது தெரியணும்னா அதற்கான ஸ்கில்லையும் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். தென் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு யூசரோட போய் அவங்க கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி எசென்ஷியல். அதை வந்து எப்படி சொல்லணும், ஒரு ஸ்டோரியா சொல்லணுமா, என்ன மாதிரி ஒரு பிக்சரா அவங்க வரைஞ்சி அவங்களுக்கு கன்வே பண்ணலாமா, அந்த ஆற்றலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வளர்த்துக்கணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல். அண்ட் இல்ல நான் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அவங்களுக்கு வெர்பல் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கான ட்ரைனிங்கும் அவங்க எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே இட் இஸ் வெரி எசென்ஷியல். அண்ட் எங்க இன்ஸ்டிடியூட்ல எங்களுக்கு ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லர் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க வைடா கொடுப்போம். அவங்களோட நாலேஜ் லெவல்ல மட்டும் அவங்க இன்க்ரீஸ் ஆகாம ஸ்கில்ஸ்லயும் அவங்க வளர்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வைடா நாங்க எங்க காலேஜ்ல கொடுப்போம். அண்ட் எனி இன்ஜினியர் தே ஷுட் என்ஹான்ஸ் தேர் ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த நாலேஜ் வெளிப்படுறதுக்கு அது ஊன்றுகோலாக அமையும். சூப்பர் சூப்பர் மேம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பல வருஷமாக இருந்த நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு ஒரு பதில் சொல்லி ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட செலவிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ பிரியா.